வறண்டு கிடக்கும் காவிரியை வாரி சுருட்டிக் கொள்ளும் மணல் கொள்ளை. கரூர், திருச்சி உள்ளிட்ட காவிரி வழித்தடங்களில் நிலத்தடி நீர்மட்டத்தை வெகுவாக பாதித்திருக்கிறது. அனுமதியின்றி செயல்படும் மணல் குவாரிகள் குறித்தும் அதனால் ஏற்படும் பிரச்சினைகள் பற்றியும் விரிவாக அலசுகிறது இன்றைய நீரும் நிலமும் சிறப்பு தொகுப்பு. நீரோடிய பாதைகளில் நெருப்பு பூத்து கிடக்கிறது. ஆரோடிய பாதைகளில் ஆக்கிரமிப்பு நடக்கிறது. மணற்கொள்ளையால காணாம போகும் காவிரி ஆற்ற கண்ணெடுத்தே பார்க்க முடியல. ஆமா, ஆங்காங்கே மண் எடுக்கிற கொடுமையை பார்த்தா இரவெல்லாம் தூக்கம் வரலன்னு புலம்புறாங்க காவிரி கரையோர மக்கள். இன்னும் என்னதான் இருக்கு அந்த நதியை சாகடிக்க? பல இடங்கள்ல அனுமதி இல்லாம மணல் எடுக்கிற குவாரிகள் வரம்பு மீறி மணல் எடுக்கிறதால நிலத்தடி நீர் மட்டம் ரொம்பவும் கீழே போயிட்டதா சொல்றாங்க. கரூர் மாவட்டத்தில் நடக்கும் மணற்கொள்ளையின் உச்சம் இது. தண்ணீர் ஓடி அந்த ஆற்று பகுதியில் இப்போ லாரி ஓடுறதை பார்த்து மனம் வெதும்பி தவிக்கிறாங்க. சிந்தலவாடி என்ற இடத்துல புதுசாக முளைச்சிருக்கிற மணல் குவாரியை இழுத்து மூட சொல்லி அந்த பகுதி மக்கள் மணல் குவாரிக்குள்ளேயே சென்று போராட்டத்திலும் ஈடுபட்டாங்க. ஆமாம், ஏற்கனவே குடிநீர் பிரச்சனையால் வெந்து தவிக்கும் இந்த பகுதி மக்கள் இருக்கிற நிலத்தடி நீரையும் இழக்கிறதுக்கு தயாராக இல்லை. கல்யாணம் ஆகி வந்த புதுசுலாம் இங்கே வருவோம், வந்துட்டு குளிச்சுட்டு குடத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு போய் வீட்டில் அந்த தண்ணியை வச்சு நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எப்படின்னா காவேரி சுத்தமாக வறண்டு போனதுனால நாங்கள் நீராதாரத்துக்கு பஞ்சாயத்துலேயும் சரியாக தண்ணி வர்றது இல்லைங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துகிட்டு இருந்தது, 10 நாளைக்கு ஒரு தடவை வருதுங்க. ஒரு சென்டிமீட்டர் மணல் உருவாக 100 ஆண்டுகளாகும். ஒரு இன்ச்சு என்று சொல்லக்கூடிய 2.5 சென்டிமீட்டர் மணல் உருவாக 250 வருடங்களாகும். இங்கே 20 அடி மணல் இருக்கிறது என்று சொன்னால் இது பல கோடி ஆண்டுகளாக உருவான மணல். இங்கே நாம் மழை வர வைக்க வேண்டும் என்றால் மரங்களை வளர்த்தால் மழையை வர வைக்க முடியும். ஆனால் மணலை நாம் எத்தனை கோடியை செலவு பண்ணாலும் மனிதனால் உருவாக்க முடியாது. 60-70 அடி கிணறு இருந்ததெல்லாம் இன்னைக்கு இறைச்சி குடிக்கிற அளவு கூட தண்ணி இல்லை. போர் போடலான்னு போர் போட்டோம்னாக்கா ஆரம்ப காலத்தில் போர் போட்டோம்னா ஒரு 50 அடி 100 அடிக்குள்ளே அப்படியே தண்ணி வலிஞ்சு போயிட்டு இருந்தது போரில். ஆனால் இன்னைக்கு இங்கிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் எங்கள் ஊர் இருக்குது. அங்கே வந்து ஒரு 500 அடிக்கு மேலே போனால் தான் தண்ணியே வருங்கிற கண்டிஷன் கூட இல்லை. கரூர் மாவட்டத்தில் மட்டும் இல்லை, காவிரி வழிநெடுக சுரண்டப்படுது. பல இடங்களில் அனுமதி பெறாத மணல் குவாரிகள் செயல்பட்டு வர்றதாகவும் குற்றம் சாட்டுறாங்க. அளவுக்கு மீறி ஆற்று மணல் அள்ளிக்கிட்டு போன லாரிகளை மடக்கி மக்கள் போராடுறது தொடர்கதையாகுது. இது திருச்சி மாவட்டம் காமநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த மக்கள் அங்கே இருக்கிற மணல் குவாரிக்குள்ள ஒரு மதிய நேரத்தில் திடீர்னு உள்ள நுழைஞ்சி தற்கொலைக்கு முயன்ற பரிதாப காட்சி. ஆமாம், தகவல் அறிஞ்ச காவல்துறை சம்பவ இடத்துக்கு வந்து அந்த பகுதி மக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த அந்த வெயில் நேரம் கிடுகிடுத்து கிடந்தது. நாங்கள் ஆட்டு மாட்டை அவுத்து விட்டா அந்த குழியில் விழுந்து மாடு ஆடு செத்து போயிடுது. எங்களுக்கு வயிறு வளர்க்க ஒன்றும் வழி இல்லைங்க சார். எப்படியோ இந்த மலன் கொள்ளையா நிப்பாட்டி தான் ஆகணும் சார். எங்களுக்கு எல்லாம் கூடாது. எங்களுக்கு வயிறு வளர்க்க வேறு வழியே தெரியலங்க. எங்களுக்கு குளிக்க முழுவதும் தண்ணி சௌகரியம் பத்தலைங்க. மணற்கொள்ளை வெகுவாக நடக்கிறதால காமநாயக்கன் பாளையம் முழுக்க வறண்டு கிடக்கு. ஆடு மாடுகளுக்கு கூட குடிக்க தண்ணி இல்லை. தண்ணீர் பஞ்சம் அவர்களின் குரல் வலையை நெருக்கி எடுக்கவே அந்த மணல் குவாரி இன்னும் கொஞ்ச நாளில் தங்களோட உயிரை அறுத்திடும்னு பயப்படுறாங்க. காலையில் எழுந்திரிச்சா ஜனங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண முடியல. நான் 10 குடம் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, அப்போ 4 குடம் கணக்கு பண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. தண்ணியெல்லாம் நின்றுச்சு. மேற்கொண்டு தென்னை மரம் எல்லாமே ஒன்று கூட காய்க்கல. எல்லா மட்டையும் எல்லாம் சுண்டி போயிடுச்சு. தென்னை மரம்லாம் காலியாயிரும். அனுமதி பெறாமல் முளைத்த மணல் குவாரிகள் ஆங்காங்கே அதிகம்னு சொல்கிறாங்க. வருஷம் காவிரி தண்ணிக்காக போராடுறது ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த ஆற்றை முடிஞ்ச வரைக்கும் சுரண்டி போகிறது எவ்வளோ பெரிய கொடுமை. காவிரி ஆற்றின் துணை நதியாக இருக்கக்கூடிய நொய்யல் நதி திருப்பூர் சாயப்பட்டறை கழிவுகளால் செத்த நதியாக மாறிவிட்டது. அந்த நொய்யல் நதி கரூர் மாவட்டத்தில் தான் காவிரி ஆற்றோடு கலக்கிறது. இங்கே இருக்கின்ற மணல் தான் அந்த அந்த நொய்யல் நதியினுடைய கழிவை சுத்தப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறது. 3 அடிக்கு மேலே மணல் எடுக்கக்கூடாது. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே மணல் எடுக்கிறது தவறு. அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வரைமுறைகள் இருக்குது ஆற்று மணல் அள்ளுறதுக்கு. ஆனால் விடிய விடிய அந்த ஆறு அலறி போகிற அளவுக்கு மணற்கொள்ளை நடக்குது. காவிரி கொள்ளிடம் ஆற்று வழித்தடங்களில் மட்டும் இல்லை, தமிழகத்தின் நிலப்பகுதியில் நரம்பு போல பரவி கிடக்கிற ஆறுகளை அறுத்து விடுறது எவ்வளோ பெரிய ஆபத்து. இந்த மணல் திருட்டை தடுக்கிறதுக்கு என்னதான் வழி? சமூக அக்கறையோடு மணற்கொள்ளையை தடுக்க மாவட்ட நிர்வாகங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க.
தமிழகத்தினுடைய தேவை தினசரி 25,000 லோடு மணல் தான் இருக்கும் பொழுது தினசரி 90,000 லாரிகளில் சட்டவிரோதமாக தமிழகம் முழுக்க மணல் அள்ளப்படுகிறது. இதை தடுத்து நிறுத்துங்கள். தமிழக ஆறுகளை பாதுகாருங்கள். இங்கே நீர்வளம் மிகவும் குன்றிய மாநிலம் தமிழ் மாநிலம். இந்த மணலை அள்ளிவிட்டால் தமிழகம் பாலைவனமாவது உறுதி. ஆறுகளாகவே இருக்க விடுங்க. அத்துமீறல்களை தடுக்கணும். புதிய நீர்நிலைகளை அமைக்கணும். கடலில் கலக்கும் நீரை வெகுவாக குறைக்கணும். இந்த வறட்சி நம்மளை வேரோட சாய்ச்சிடக்கூடாது. மாறணும், மாற்றணும்.